نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று முடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சிரமங்களுக்கிடையே எதிர்ப்புகளுக்கிடையே அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபஅத் தாபியங்களின் மீதும் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் அவனுடைய வற்றா பெருங்கரணையும் அவர்களின் மீதும் நம் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌலூது ஓர் வழிகேடு என்கின்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை இந்த உரையினூடாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய நோக்கம் என்னவென்றால், இந்த மாதத்திலே தங்களை நபியினுடைய வாரிசுகள், நபியை பின்பற்றுவதில் நாங்கள் தான் முன்னிலை வகிப்பவர்கள் என்று பெருமை பேசக்கூடிய பல்வேறு முஸ்லிம்கள் அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல்களில் மௌலூது தூதரை என்ன செய்கிறோம்? புகழ் பாடுகிறோம். ஏன் புகழ் பாடுகிறோம் அப்படின்னா, நாங்க எங்களுடைய உயிரை விட மேலானவராக அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுடைய உயிரை விட மேலானவராக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை நாங்கள் இவ்வாறு கவிதை பாடி என்ன செய்கிறோம்? நாங்கள் அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று நூற்றாண்டுகளாக இந்த மௌலூதுகள் பள்ளிவாசல்களில் வைத்து பாடப்பட்டு வருகின்றது. அப்போ பாடுகிறவர்கள், அந்த கவிதையை சொல்லுபவர்கள் 5 வருடம் 7 வருடம் மதரசாவில் பயின்று வந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் ஓதுவது குர்ஆனாக இருக்கும் அல்லது நபிமொழியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாமெல்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். பெரும்பாலான முஸ்லிம்களும் அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க? மௌலூது பள்ளிவாசல்கள் மட்டுமில்லாம அஜர்மார்களை வீட்டுக்கு வர வைத்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். இப்ப எதுவரையிலும் அப்படின்னா, அதனுடைய அர்த்தங்களை நாம் தேடுகின்ற வரைதான் அந்த மௌலூது எதற்காக என்ன ஓதப்படுகின்றது என்பதை நாம உள்ள நுழைஞ்சு பார்த்தா முழுக்க முழுக்க அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்விற்கு இணையாக கொண்டு போய் வைக்கின்ற அந்த இணைவிப்பு வாசகங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கு. அப்ப அதனாலதான் தௌஹீத் ஜமாத் என்ன செய்யுது? மௌலூது ஒரு வழிகேடு, வழிகேடு மட்டுமல்ல, அது ஒரு இணை வைப்பு. எனவே அதை என்ன செய்யக்கூடாது? அதை ஓதக்கூடாது. அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய தூதரை நிகராக்குகிற ஒரு மாபாதக செயல் என்று பிரச்சாரங்களின் வாயிலாக அதை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இப்ப இந்த மாதத்துல அதிகமா என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. அப்ப இதுல நாம அந்த மௌலூது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புல்லாஹு வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அப்போது நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான்,
உங்களுடைய பாவங்களை என்ன செய்வான்? உங்களுக்காக மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் அளவிலா கருணையும் கிருபையும் கொண்டவனாவான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல சஹாபாக்கள் முதல் கொண்டு மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் ஒரு அறிவுரை என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகின்றார். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி தான் அந்த நேசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். சுயமாக என்ன செய்ய முடியாது, நாம காட்ட முடியாது. அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? இந்த தூதரை பின்பற்றுங்கள். அவருடைய சொற்களுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக, அவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக இந்த தூதரை என்ன செய்ய? பின்பற்றுங்க. இந்த தூதரை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினாலே நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக அர்த்தம். இந்த தூதரை நீங்கள் பின்பற்றினாலே அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் அளவிலா அருளாளன் கிருபையாளன் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் அறிவுரை போகிறான். அப்ப இந்த வசனத்தை மேற்கோள் காட்டித்தான் என்ன செய்யுது? இந்த மகாபாரதத்தில நடக்குது. நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா அப்படிங்கிறத இருட்டடிப்பு பண்ணி மறைச்சிட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும், தலைவர்களை அல்ல, நாடாக்களை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை விட்டார்களா, அவர்கள் இவ்வாறு வழிகாட்டினார்களா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை எவ்வாறு வார்த்தெடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உஹது போர்க்களம், உஹது போர்க்களம் எப்படிப்பட்ட நமக்கு தெரியும். பத்ரு போர்ல முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி கிடைத்திருந்தது. கிட்டத்தட்ட 70 இணை வைப்பாளர்களை முஸ்லிம்கள் சிறை வைத்திருந்தார்கள். 50க்கும் மேற்பட்ட இணை வைப்பாளர்களினுடைய இந்த பெரிய தலைகளை கொண்டு விட்டிருந்தார்கள் போர்க்களத்துல. அப்ப மக்கத்து குறைஷிகளுக்கு பெரிய இழப்பை தந்த ஒரு போர்க்களம் பத்ரு. அதற்கு அடுத்தபடியாக உஹது போர்க்களத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அந்த உஹது போர்க்களத்திலே வாங்கின அடிக்கு என்ன செய்யணும்? பகரமாக திருப்பி அடிக்கணும் என்ற அந்த கொக்கரிப்பில் மக்கத்து குறைஷிகள் என்ன செய்யறாங்க? ஒன்று கூடுகிறார்கள் உஹது களத்துல. அப்ப அந்த சம்பவம் நமக்கு தெரியும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்பு எய்கின்ற அந்த படையணிக்கு ஒரு மலை மீது என்ன செய்யறாங்க? நிறுத்தி, நாங்கள் இறந்து போய் எங்களுடைய உடல்களை கழுகுகளும் காய்கறிகளும் கொத்தி தின்பதை போல நீங்க கண்ணா பார்த்தாலும் நீங்க இந்த மலையை விட்டு நீங்க கீழே இறங்கக்கூடாது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொல்லிதான் என்ன செய்யறாங்க? அந்த வீட்டு வீரர்களை அந்த மலைக்கு மேல போய் நிப்பாட்டுறாங்க. பார்டர்ல அந்த அணியை கொண்டு நிப்பாட்டுறாங்க. போர் ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்போ வெற்றியை அடைந்ததற்கு பிறகு முஸ்லிம்களின் சஹாபாக்கள் சிலர் அறியாமையா என்ன செய்யறாங்க? போர் பொருள்களை எடுக்க துவங்குகிறார்கள், கனிமத்து பொருள்களை. அப்ப கனிமத்து பொருள்களை ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளை அல்ல இது. அப்போ வில்வித்தைகள் நேரம் பாக்குறாங்க, போர் முடிஞ்சிருச்சு போல, அதனால நம்மளும் போய் இறங்கி எடுப்போம், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது, இந்த உலகாதாய ஆசைதான். அப்ப 50 பேரும் கீழே இறங்குறாங்க, போய் அந்த கனிமத்து பொருள்களை எடுக்கிறதுக்கு போறாங்க. அந்த பக்கம் இருந்து காலித் பின் வலீத், அப்ப ஒரு முஸ்லிமா இல்ல, அந்த படை என்ன செய்யுது? மேலே ஏறுது, அடிச்சு முஸ்லிம்களை பின்புறமாக 4 பக்கம் ரோண்ட பண்ணிடுச்சு. அப்ப சஹாபாக்கள் கடுமையாக புறமுதுகு காட்டி ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த இடத்தில் ஏற்படுது. அப்போ நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி என்ன செய்து? வதந்தி பரவுகிறது. அப்ப அந்த வதந்தியை கேள்விப்பட்ட சஹாபாக்களில் பல பேர் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை போட்டாங்க, நம்ம என்ன போராட போறோம். அப்போ நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல மலை குன்றின் மீது நிற்கின்ற பொழுது, அப்போதான் அந்த ஒரு அம்பு அவர்களுடைய தாடையை என்ன செய்து? கவசத்தை தாண்டி
கவசத்தில் இருக்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலை கவசத்தில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தை உடைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாடையில் போய் குத்தி தாடை அந்த பல் உடைந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகமெல்லாம் ரத்தம் அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. வடிஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த ரத்த வடிதலோடையே ரசூலுல்லாஹ் அந்த மலை குன்றில் இருந்து என்ன செய்யறாங்க, கீழே விழுகிறாங்க. அப்ப இந்த காட்சியை பார்த்த மக்கத்து காபிர்களில் ஒருத்தன் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க என்று மக்கத்து படைத்தலைவர் அபூ சுஃபியான் இருக்காரு, அவர்கிட்ட போய் தகவல் சொல்லிடான். அவர் கீழே விழுவதை நான் பார்த்தேன், முகமது இறந்து விட்டார் என்று செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக அந்த செய்தியை முக்கியமா எடுக்கிறான் அப்படின்னா, படைத்தளபதி கொல்லப்பட்டுட்டா வெற்றி யாருக்கு, எதிரிக்கு தான் வெற்றி. அப்ப எனவே அந்த போர் முடிவடைகிற சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த உதவி கூட செய்யப்படாம அந்த ஆணி போய் அந்த தாடையின் அந்த பல்ல உடைச்சு முகம் கூட ரத்தம், ரசூலுல்லாஹ் அந்த பல்லத்து அந்த குன்றுக்கு உள்ள என்ன செய்ய விழுந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் கூட ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க. போருடைய டைம் முடிஞ்சிருச்சு, ஆனா யாருக்கும் வெற்றி இல்லை. அப்ப அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர், அப்போ இன்றைய தாக்குதல் முடிஞ்சு கிளம்பலாம், யாருக்கும் வெற்றி இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இதை ஊழியல் பண்ணிக்கிறோம், பண்ணிட்டா நம்ம தானே ஜெயிச்சோம், அதை அறிவிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த மலை குன்றுக்கு அந்த பக்கம் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, குன்றுக்கு இந்த பக்கம் அபூ சுஃபியான் தன்னுடைய படையினரை என்ன செய்யறான், அழைத்து கொண்டு வந்து அங்க நிக்கிறான், கிளம்புறது சரியா நிக்கிறாரு. இப்ப நின்று கொண்டு கேள்வி கணைகளை கொடுக்கிறார். உங்களில் முகம்மது உயிரோடு இருக்கிறாரா, உங்களில் முகம்மது உயிரோடு இருக்கிறாரா, உங்களில் முகம்மது உயிரோடு இருக்கிறாரா, 3 முறை சத்தத்தை எழுப்புறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்வதற்காக வாயை திறக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த மயக்க நிலையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உமர் ரலியல்லாஹு அவரை பார்த்து எதுவும் பேசாதீங்க, அமைதியாக செய்கை காட்டுறாங்க. இப்போ 2வது உங்களில் அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் உயிரோடு இருக்கிறார், மறுபடியும் 3 தடவை சவுண்ட், மறுபடியும் உமர் ரலியல்லாஹு பதில் பேசுவதற்காக வாயை திறக்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் செய்கையாலே பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. 3வதாக உங்களில் கத்தாவுடைய மகன் உயிரோடு இருக்கிறாரா, 3வது தடவை ரசூலுல்லாஹ் செய்கை காட்டுறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு ரோஷத்தை அடக்க முடியல, நம்மளையே இவன் வந்து பொண்ணுட்டும் சொல்றாங்க, நம்ம அப்படி வந்து சோழையான நம்ம என்று கொக்கரிக்கிறார். ஓ அல்லாஹ்வுடைய பகைவனே, நீ பெயர் குறிப்பிடப்பட்டு சொன்ன 3வரும் இதோ உயிரோட உட்கார்ந்திருக்க, நானும் உயிரோட உட்கார்ந்திருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோட உட்கார்ந்திருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோட உட்கார்ந்திருக்காங்க. இதற்கு பிறகு நீ கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்றி இருக்கு, மக்கா வெற்றி. அதை மனதில் வைத்து விட்டு தான் செய்யறாரு, பதில் பேசுறாரு. ரசூலுல்லாஹ் அவர் பேச சொல்லி சொல்லல, ஆனா இவரால் பேசாம இருக்க முடியல, ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்றான் அப்படின்னு பதில் பேசுறாரு. பதில் பேசின உடனே அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா, உமர் ரலியல்லாஹு பேசும்போது சட்டம் பண்ணல, சட்டம் பண்ணாம மறுபடியும் அவர் பேசுறாரு அபூ சுஃபியான். அதாவது இந்த நாள், உஹதுடைய இந்த நாள் பத்ர் போருக்கு பகரமாக அமைந்து விட்டது எங்களுக்கு. இன்றைய தினம் உங்களுடைய தோழர்களை, உங்களுடைய சகோதரர்களை, உங்களுடைய சொந்தங்களை நாங்கள் அறுத்து வீசி எறிந்திருக்கிறோம். போர் என்பது கிணற்று வாங்கி போன்றதுதான் எல்லாம் பேசுறாரு. நாங்க இங்கிருந்து போயிடுவோம், நாங்கள் சென்றதற்கு பிறகு உங்களுடைய தோழர்களை, சகோதரர்களை, உறவினர்களை அடக்கம் செய்வதற்காக நீங்க வந்து தேடுவீங்க, உடல்களை அடையாளம் பார்ப்பீங்க, வருத்தப்படுகிறாருங்க. உங்களுடைய முஸ்லிம்களான சொந்தங்களுடைய உடல்களை என்னுடைய படையினர் அடையாளம் காண முடியாதவாறு அவருடைய முகங்களையும் கைகளையும் கால்களையும் சிதைத்து இருக்கிறார்கள். நாங்க பத்ருல வாங்கின அடி அப்படி, அதற்கு பகரமாக அவ்வாறு என்னுடைய படையினர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை நான் தடுக்கவும் இல்லை, அது எனக்கு வருத்தத்தையும் தரல, செய்யப்பா நான் விட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, கூப்பலே இன்று உங்களுடைய கட்சி நேரம் விட்டது. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் அவர் என்னவெல்லாம் பேசினார், ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் அமைதியா எடுத்து சொல்றாங்க, அவங்க அமைதியா இருந்தாங்க.
ரசூலுல்லாஹ் என்ன நிலையில இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம சாதாரணமா இன்னைக்கு ஒரு ஜமாத்துடைய பணி செய்யணும்னா, சாதாரணமா காய்ச்சல் தலைவலி அப்படின்னா ஒரு நன்மை தீமை கெடுக்கிறது, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்வதில் விலக்கு கேட்கிறோம், படுத்துக்கிறோம் நேரம் அப்படின்னு பாக்குறோம். 5 வருஷம் உழைச்சிட்டோம், 10 வருஷம் உழைச்சிட்டோம், இதுக்கப்புறம் எது உழைக்க நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரத்த முகத்துல வடிந்து கிடக்குது, மயக்க முருகங்களை ரசூலுல்லாஹ் உழைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. அந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ சுஃபியான் சொன்ன அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல குத்துது. கோபல இந்த உங்களுடைய கட்சி நேரம் விட்டது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ் குஜீபுலஹு, எப்ப இவங்களுக்கு நீ பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்போ சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கறாங்க. மானகுனு, யார் சொல்ல என்ன நாங்க பதில் சொல்றது? சொல்லுங்கப்பா, அவன் வணங்கக்கூடிய சிலையை மேலானது என்று கொள்கை ரீதியாக வாதம் பண்ணிக்கிறான். கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க? இந்த போர் எதற்காக? நீங்கள் செய்த ஹிஜ்ரத் எதற்காக? எனக்கு அல்லாஹ் குர்ஆன் இறக்குறானே அது எதற்காக? நான் எதை கற்றுக் கொடுப்பதற்காக உங்கள்கிட்ட வந்தேன்? தௌஹீதை கற்றுக்கொள்ளவும் தௌஹீதை பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கவும் தான் அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பி வைத்தான், வேதத்தை கொடுத்து. அதற்கு எதிராக அவனுடைய கொள்கையை பேசிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குஜீபலஹு, பதில் கொடுங்க சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரே என்ன நாங்க பதில் கொடுக்க? அல்லாஹு அலா அஜல்லு, அல்லாஹ் மிக மேலானவன், மிக உயர்ந்தவன், பதில் சொல்லுங்க. பதில் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அபூ சுஃபியான் மறுபடியும் பேசுறாரு, எங்களுக்கு உஸ்வா இருக்கின்றது, உங்களுக்கு இன்னொரு சில, உங்களுக்கு உஸ்வா இல்லையே. ரசூலுல்லாஹ் மறுபடியும் அலா குஜீபலஹு, அவருக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? யார சொல்ல மான கூலு, என்ன பதில் சொல்ல? சொல்லுங்க, கூலுல்லாஹு மௌலானா வலா மௌலாலக்கும், எங்களுக்கு ரட்சகன் இருக்கிறான், உங்களுக்கு எந்த ரட்சகனும் கிடையாது. நீ வணங்குவதெல்லாம் வெறும் படைப்புகள், அவருக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில, உங்களுடைய தோழர்களுடைய உடம்பை நாங்கள் சேர்த்திருக்கிறோம், முகத்தை கோலமாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லும்போது ரசூல் பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வே உங்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் அமைதியா இருக்க சொல்றாங்க. உயிரினும் அதாவது நான் என்னுடைய தோழர்கள் இந்த உலகத்தில் எடுத்தது அபூபக்கர் தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த அபூபக்கர்களை கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க, அமைதியா இருக்க சொன்னாங்க. எதுவரையிலும் தௌஹீதுக்கு எதிராக ஒரு வார்த்தை முழங்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் உடனே வடிகின்ற அந்த ரத்தத்தோடு உடைந்த பல்லோடு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா குஜீபுலஹு, அவருக்கு நீங்க பதில் கொடுங்க, தௌஹீதை அவருக்கு எடுத்து சொல்லுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அடிபட்டு கிடக்கின்ற அந்த நேரத்தில், உணவு தேவைப்படுகின்ற அந்த நேரத்தில் தௌஹீதை இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், கற்று வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டாலும், உங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டாலும், தௌஹீதுக்கு எதிராக ஒரு வார்த்தை வந்தால் நீ அடிவாங்கலையா வாங்கிக்க, ஒரு வீடு இல்லையா இடியட்டும், ஆனால் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த கொள்கையும் எவரேனும் உங்களிடத்தில் வந்து பேசினால் பதில் கொடு. அதற்காகத்தான் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிறான், அதற்காகத்தான் உனக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை வழங்கியிருக்கிறான். உனக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறது இந்த ஒரு காரணத்தினால்தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்களை அவ்வாறு வார்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை தான் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உதவியாளர்களும் சிறப்பு நண்பர்களும் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருந்தான். அப்ப அந்த இறை தூதர்கள் என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒரு கூட்டம் வந்தது, நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் தான், நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர்கள் தான் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கூட்டம் வந்து என்ன செஞ்சு இந்த மார்க்கத்தை சிதைத்தது. ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்னுடைய சமுதாயத்தில் நடக்கும், நடக்கின்ற பொழுது அப்போது யார் அவரோடு கரத்தால் போராடுவாரோ அவர் மூமினாவார், அப்போது யார் அவரோடு நாவால் போராடுவாரோ அவர் மூமினாவார், அவர்களோடு யார் உள்ளத்தால் போராடுவாரோ அவர் மூமினாவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற எச்சரிக்கை இது. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, இன்னொரு சஹாபி, ரெண்டு சஹாபி பேசிக்கிறாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, உபதேசம் செய்கிறார். ரசூலுல்லாஹ் நின்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்ய பின்பற்றுங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லிட்டாரு. அவர்கள் இருவருக்கும் நீங்கள் மாறு செய்தால் வழி தவறி போயிருவீங்க. ரெண்டாவது மாத்திட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பர்ல கொண்டு வந்துட்டாரு. ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தால முகம் மாறி நேரா அந்த பேசின அந்த சஹாபிட்ட வர்றாங்க. பேசல் கதீமு அந்த குல் உமை ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ். இவ பேச்சாளர்களிலேயே கத்தீபு. யார் கத்தீபு? யார சொல்லுவான்? துளை வைக்கிறாரா வந்தா நம்ம சொல்லுவோம். நீ அதான் சொல்றான், துளை வைக்கிறவரு, ஹாஃபிலு, காரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேசல் கதீமு அந்த. இவ பேச்சாளர்களிலேயே மோசமான பேச்சாளர் நீதான்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் நீ எப்படி சொல்லிருக்கணும் தெரியுமா? உமையல்லாஹ ரசூலஹு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முன்னாடி சொன்னல, அதே மாதிரி பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரிச்சு சொல்லியிருக்கணும். ஏன் நம்பர்ல ஒண்ணு சேர்க்கிற? அல்லாஹ் நானும் ஒண்ணா என்று அந்த தோழரை இவ்வாறு பேசியவரை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையான வார்த்தைகளால் வீசுகிறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த கஃபாருல் ஹதாயா, தவறுகளை மன்னிப்பவரே. தவறுகளை மன்னிப்பவர் யாரு? ரசூலுல்லாஹை நோக்கி பாடப்படுகின்ற மௌலூதுடைய வரிகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹு. அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப அல்லாஹ் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஆனா ரசூலுல்லாஹும் என்ன செய்வாங்க? பாவங்களை மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இயற்றப்பட்டு பள்ளிவாசலில் இன்று பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி ஷகானி, நோய் நீக்குபவரே, மௌலூதில் வரக்கூடிய வரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்றாங்க, வ இதா மரிது ஃபஹுவ யஸ்ஃபீன். நான் எனக்கு அவன்தான் சாப்பாடு கொடுக்கிறான், குடிக்க தண்ணி கொடுக்கிறான். நான் நோயிட்டு விட்டால் என்னை குணமாக்குவோன் அல்லாஹ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய பேச்சுக்களை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணியிருக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களுக்கு மாற்றமாக எங்களுடைய நோய்களை நீக்குவோரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பாடல்கள் என்ன செய்து இயற்றப்படுகின்றது. அதே போல துன்பங்களை நீக்கிற நபியோர்கிட்ட என்ன செய்றோம்? நாங்க முறையிடுறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் நமக்கு ஒரு துன்பத்தை அடைய செய்தால் அதை அவனை தவிர யார் நீக்குவார்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எல்லாமே தௌஹீது. குர்ஆன் கற்றுக் கொடுக்கின்ற தௌஹீது. அந்த தௌஹீதுக்கு எதிராக மௌலூது வரிகள். அப்ப அந்த மௌலூது வரிகள் என்ன இருக்கு? முழுக்க அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், வரம்பு மீறி போடக்கூடிய அந்த வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா துக்ருனி கமா அத்னி ஈஸா இப்னு மர்யம் வ யகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி கிறிஸ்தவர்கள் புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். மாறாக என்னை நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் கூறுங்கள். புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும். குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். இந்த மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற புதுமைகள் அனைத்துமே வழிகேடுகளாகும். இந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்களுடைய தோழர்கள் தவறான ஒரு வார்த்தையை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய தன்னையும் அல்லாஹ்வையும் சமமாக்குகின்ற ஒரு வார்த்தையை பேசினா, இப்ப பேச்சாளர்கள் கிட்ட பேச்சாளர் அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு போர்க்களத்தில் தௌஹீத் கொள்கைக்கு எதிராக ஒரு மாற்றுக் கொள்கையுடைய மன்னன் பேசுகின்ற போது, கொக்கரிக்கின்ற போது கேட்டுக்கிட்டு சும்மா உட்காராத, தௌஹீதை அவனுக்கு கற்றுக்கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் தௌஹீதை கற்றுக் கொடுக்க சொல்லி ஆணையிடுகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தம்முடைய வாழ்நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றாங்க, ஒருபோதும் அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவராக இருந்ததே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அது பொருந்தாது,
அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருந்தும். அப்போ பின்பற்றுதல் என்பது கொள்கையின் அடிப்படையில் தான். அல்லாஹ்விற்கு எந்த வகையான இணையையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏற்படுத்தவில்லை. அவ்வாறு ஏற்படுத்துபவர்கள் நரகவாதிகள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள், மானவருடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்டிக்கின்ற நிறைய செய்திகள் நம்ம பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது முதல்ல நம்ம அல்லாஹ் வழங்கணும். அல்லாஹ்ங்கிறவன் யார், எப்படிப்பட்டவன், அவருடைய சிம்மாசனம் எப்படிப்பட்டது, அவருடைய அரிசி எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை விளங்கி அதற்கு பிறகு நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கொள்கையை எவ்வாறு விளங்கி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் கொள்கையை விளங்கி கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. மௌலூது என்பது என்னது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நேரடியாக தடுத்த ஒரு இறைவிப்பு தான் என்பதை விளங்கி மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அடுத்த வாரம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவருடைய மாநில நிர்வாக பணிகளுக்காக ஒதுக்கப்பட இருக்கின்றது. இப்போ அந்த 3 நாளைக்கு முன்னதாக அஸ்ஸாம்ல சிஏஏ அமல்படுத்தல, ஆனா அமல்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு 28 முஸ்லிம் குடும்பங்களை என்ன செஞ்சிருக்காங்க, பிடிச்சு கொண்டு போய் அவங்ககிட்ட எந்த விதமான இந்தியர்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பு முகாம்களில் அடைத்து வைக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் பேஸ்புக்ல நம்ம பார்க்கிறோம். அதே போல தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக சென்ற ஒரு 72 வயது முதியவர், அப்ப அந்த முதியவர் டிஃபன் பாக்ஸ்ல என்னமோ தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக ஏதோ உணவு கொண்டு போயிருக்கார். மாட்டுக்கறி இல்ல, அது மாட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லி அவரை நைய புடைச்சி அடைச்சி ஒரு 10-12 பேர் சேர்ந்து அவருடைய கண் அந்த அளவுக்கு காயமிட்டு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வரிசையா வருது. நேற்று பார்த்தா ஏதோ ஒரு ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல ஒரு சங்கி என்ன செய்யறான், ஸ்கூல்ல போய் நின்று ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சங்கி நின்று பேசுறான். எப்படிப்பட்ட கல்வி முறை நாம இருந்தோம் தெரியுமா? குருகுலம் அப்படிங்கிற உயர்ந்த கல்வி எது, மறுபடியும் கற்காலத்து கூட்டிட்டு போறான். ஒரு மந்திரம் சொன்னா வானத்தில் பறப்போம், ஒரு மந்திரம் சொன்னா அது நடக்கும், ஒரு மந்திரம் சொன்னா இது நடக்கும். அப்படிப்பட்ட சிறந்த கல்வி முறை எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்திருந்தாங்க. யாரு? பிராமணர்கள் சொல்றான். அப்ப அந்த கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் தவிர்ப்படி ஆக்கிட்டாங்க என்ற இன்னைக்கு சங்கிகள் பேசி இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அவன் மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, பாக்குறோம். அப்ப என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க பலஸ்தீன சொல்லவே தேவையில்லை. அப்போ முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த உரிமை மீறல்கள், வக்ஃப் வாரிய அந்த சட்டம், அந்த இஸ்லாமியருடைய சொத்து, பள்ளிவாசலுடைய சொத்தை, எங்க சொத்தை நாங்க தானே நிர்வகிப்போம், அது என்ன நீ உங்கள்ட்ட இருந்து 2 பேர் உள்ள விடுறது? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுடைய அந்த சொத்துக்களை அளிக்கிறோம், முஸ்லிம்களுடைய அந்த பொருளாதாரங்களை சூறையாட வேண்டும், அவருடைய உரிமைகளை பறிக்க வேண்டும், 3ஆம் தர குடிமக்களாக அவரை நடத்த வேண்டும் என்று இந்த பாசிசர்கள் கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ இதெல்லாம் நடக்கின்ற பொழுது இவற்றுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள், ஊடகங்களில் செய்திகள் இது தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னா நீங்க நான் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு குடும்ப வேலை இருக்கு, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குமா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அப்போ இதற்கே என்று ஒரு ஜமாத் கட்டமைக்கப்பட்டு அதுக்கு ஒரு நிர்வாகம், அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அதே போல அவசர ஆம்புலன்ஸார்கள், நிறைய தாவா பணிகள், இது எல்லாமே நம்மால் செய்ய முடியாத விஷயங்களை தௌஹீதின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இந்த ஜமாத் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த அநியாயங்களை தட்டி கேட்கணும், அவருக்கு பதிலும் சொல்லணும், தாவா பணியும் நடக்கணும், தௌஹீதின் அடிப்படையில் பள்ளிவாசல்களில் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கணும். இந்த ஒரு குறிக்கோளை கொண்டுதான் இந்த ஜமாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்போ இதற்கு நம்ம வீடு நடக்குன்னா உங்க வீட்டு செலவினங்கள் எவ்வளவு தெரியும், மாசம் ஒரு 15,000 வரும். இப்ப நம்ம வீட்டுக்கு 15,000 நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா, அப்ப இந்த பள்ளிவாசலுடைய செலவினங்கள் இருக்கு. இந்த பள்ளிவாசல், இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு,
அதே போல இந்த அநியாயங்களை தட்டி கேட்க, தாவா பணிகளை களத்தில் வீரியத்தோடு நின்று செய்ய, கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்ய, மாற்றுமத தாவாக்கள் செய்ய, எல்லாத்துக்குமே ஒரு செட்டப் வேணும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொகை தேவைப்படுது அப்படின்னா இந்த தாவா பணிகளுக்காக, நிர்வாக பணிகளுக்காக இது அனைத்துமே என்னது நிரந்தர தர்மமாக நமக்கு அல்லாஹ் மறுமையில் நமக்கு கொடுப்பான். எனவே இந்த ஜமாத் வீரியம் கொண்டு இந்த அளவு இருக்கின்ற வரைதான் இன்னைய வரைக்கும் வலுவாக பாசிஸ்டுகளால் கால் விட முடியவில்லை. எனவே அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களுடைய இந்த பொருளாதார உதவிகள் என்னது அதிகமான அளவில் தேவை. எனவே என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாக பணிகளுக்காக வசூலிக்கப்படுகின்ற அந்த வசூல் செலவுகளுக்காக அடுத்த வாரம் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அதிகமான பொருளாதாரங்களை முன்னிட்டு வந்து என்ன செய்யுங்க ஓடுங்க. நிரந்தரமான நன்மை என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே நாம் கொடுத்ததை விட அதிகமான நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம் பெற்றுக்கொள்வோம். இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.